பூரண பதிலீட்டு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும். அங்க இருக்கிற பொருள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம், ஒரே மாதிரி இருக்கும். எண்ணற்ற நுகர்வோர் உற்பத்தியாளர் காணப்படும். நிறைய வாங்குறாலும் விற்கிறான். பிரவேச சுதந்திரம் இருக்கு. யாரும் அங்க போலாம். அந்த வெற்றி செலவுகள் இல்லாம உற்பத்தியாளர் நுகர்வோரும் தகவலை அறிஞ்சு கொள்ளும். நிறைபோட்டி சந்தை 4 எடுகோள்களும் பூரணமாக காணப்படுமாய் சந்தையினை தூய நிறைபோட்டி சந்தை என அழைக்கப்படும் நிறைபோட்டி சந்தை என அழைக்கப்படும். நிறைபோட்டி நிறுவனத்தில் MRAR கோடு செஞ்சு காட்டுறதுக்காக MRAR கோடு சரியா? நிறைபோட்டி சந்தையில MRAR கோடு எப்படி இருக்கும்னு பாரு. வழியா பாரு. இப்ப நிறைபோட்டி சந்தையில விலை மாறுமா? மாறும். அப்ப விலை 10 உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் 1 2 3 4 5 போடும். TR எப்படி காண்றது? QR பிறக்கும். அப்படிதான் 1ஆல் 10 பிரிக்கணும். 10 20 30 40 50. MR எப்படி காண்றது? AR எப்படி காண்றது? TR QR பிரிக்கும். 10 1ஆல பிரிச்சா 10, 20 2ஆல பிரிச்சா 10, 30 3ஆல பிரிச்சா 10, 40 4ஆல பிரிச்சா 10, 50 5ஆல பிரிச்சா 10. அப்ப AR எதுக்கு சமப்படுது? Pக்கு சமப்படுது. MR எப்படி காண்றது? டெல்டா TR டெல்டா Qவோட பிரிக்கும். டெல்டா TR எவ்வளவு? 10. டெல்டா Q எவ்வளவு? அப்ப 10. டெல்டா TR 10, டெல்டா Q 1. அப்ப எல்லாம் என்ன வேறு? 10 10 10 10. அப்ப இதுவும் 10. ஆகவே இந்த கோடு D கோடாகவும் இருக்கும், AR கோடாகவும் இருக்கும், MR கோடாகவும் இருக்கும், P ஆகவும் இருக்கும். அப்ப MR AR P எல்லாம் கொண்டு கொண்டு என்ன இருக்கு? சமமாக இருக்கிறதாக வாசிக்க. நிறைபோட்டி சந்தையில் தேங்கி கிடந்த அளவுகளினால் நிர்ணயிக்கப்படும் விலை சந்தையில் உள்ள ஒவ்வொரு நிறுவனமும் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். ஒவ்வொரு நிறுவனமும் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். ஒவ்வொரு நிறுவனமும் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். நிறைபோட்டி நிறுவனத்தின் விற்பனை விலையானது அதன் AR MRக்கு சமனாக காணும். இதனால் நிறைபோட்டி நிறுவனத்தின் வெளிக்கோடானது PAR MR என்பவற்றுக்கு சமனாக காணப்படும். ஆகவே அந்த சார்ட்டை போட்டு காட்டுவோம். அப்படி அட்டவணையை போடும். நுகர்வோர் பாதுகாப்பின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதற்கான என்ன செய்யுங்கண்டா, அந்த பைக் எடுத்துட்டு வாங்க. அது வரையும் அந்த MCக்கு இருக்குதானே, சொல்லுங்க. பேஜ் நம்பர் என்னன்னு? கடைசி 57. 57 எத்தனை அதிகம்? 31 இருந்து MCக்கு செய்யுங்க. நான் டக்குன்னு வாரேன்னா பைக்கை கொடுத்து எடுத்துட்டு வாங்க. தற்காலத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகரித்திருப்பதற்கான காரணம் ஆரம்ப காலங்களில் நுகர்வோருக்கான பாதுகாப்பு இவ்வளவு முக்கியத்துவமாக படிப்பு பாதுகாப்பு இதே நுகர்வோர் நலத்துறைகளுக்கு
காலையில போவாங்க அது எது தரமான தரம் மூணு மணியோட அப்ப எங்களுக்கு தெரிவுகளை உட்காந்தோம் அது எங்களுக்கு தெரிவு செய்யறது பிரச்சனை நிறைய தந்தை பொருட்களும் அதிகாரங்கள் காணப்படும் எதை நான் தெரிவு செய்ய பிரச்சனை பாதுகாப்பு திறமை அதிகரிப்பார் அது சரியா எனக்கு உதவக்கூடிய தெரிவு செய்ய சொல்லுவார் அதை பார்த்து நான் பைக்கும் சிக்கலுடையதா அது எத்தனை கேள்வி பேசினாரு 53 போட்டித்தன்மை அதிகரித்திருக்கு ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் பங்கெடுக்கும் அதிகமாக இருக்கு. உதாரணமா சாப்பாடுக்கான மாற்றம் இது சரியா கைது ஆட்கள் வரும்
நீங்க எப்படி கடைக்குள்ள போனீங்க 2 பேர் சரிங்களா கட்டப்படி பாருங்க சாமுவாங்க உங்களுக்கு கடையில் மாற்றமா நடக்குது ஒரு கடையில் அப்போ போறாங்க அந்த சாப்பாடு அது டவுன் பண்ணுற சாப்பாடு 5 டேஸ் ஆகுது தெரிய அது கூட நான் கடுமையா வருமானம் ஏன்னா அதிகரித்த போட்டி பெற்றிருக்காங்க போட்டித்தன்மை அதிகமாக இருக்கிறது போட்டித்தன்மை அதிகமாக இருக்கிறது சந்தை தோற்கடிப்பு சந்தை மோசடிப்பு அதிகரிப்பு சாத்திய வைத்து அதிகரிப்பு சுதந்திரமான வியாபார பெண்ணைக்கிறார் சிக்கல்களை கொண்டதாக சுதந்திரமான வியாபாரம் இன்னைக்கு யாரும் இந்த வேற நாடுகள் இருக்கிற அந்த சிக்கல் தன்மை உள்நாட்டு பொருட்கள் உள்நாட்டு சந்தை புரிந்து கொள்ள முடியாது உள்நாட்டு பொருட்களை வாங்குறதா வெளிநாட்டு பொருட்களை வாங்குறதா வெளிநாட்டு பொருட்களை வாங்குறது வாங்குறது நல்ல சுதந்திரமான வர்த்தகம் சந்தையை மாற்றி சென்னை கொண்டதா சுதந்திரமான வியாபார சாதனம் சந்தை சிக்கல் தன்மை கொண்டதா
அண்டை சின்ன அதே மாதிரி ஒன்லைன்ல திரையில பாத்தீங்கன்னா அதுல போட்டு பாத்தீங்க அதான் வாங்கி நாங்க போட்டோம் ஊர்ல லோக்கல் போட்டு சில கலர்ல பார்த்து விட்டா ஒன்லைன்ல அத வாங்கி போட்டு ஒன்லைன்ல மாத்து சிறப்படுத்தி அதாவது நாங்கள் எழுதாண்டிருக்கிறது வாய்ப்பு அதிகம் சில நேரங்கள்ல ஒன்லைன் டிக்டாக்ல எல்லாம் டிக்டாக்ல வீடியோ எல்லாம் சரி நீங்க வாங்கலாம் சொல்லுவாங்க இது பின்படாம இருக்கு அதற்காக என்ன செய்வாங்க நாம் 2000 இப்ப கட்சியாலும் இப்பவே அப்படின்னாச்சு
அடுத்தது பூகோள மயமாக்கல் சமூக சீரழிவு ஏற்படுது. பூகோள மயமாக்கல் நாங்க என்ன செய்யணும், வேலை செய்யக்கூடாது. அப்ப அவன் ஆடைக்கிறார்கள், அவன் பயன்படுத்த பொருட்கள் நாங்களும் வாங்கி பயன்படுத்த என்னுடைய சம்பத்துக்கு சுற்றுவதாக பயன்படுத்த சம்பள சீரழிவு ஏற்படுகிறது. என்னுடைய மனைவியார் அதை ஏற்றுக்கொண்டு புரியாத ஒவ்வொரு சமூக சீரழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அடிப்படை பூகோள மயமாக்கல் பூகோள மயமாக்கல் சமூக சீரழிவு அது பூகோள மயமாக்கல் சமூக சீரழிவு சுகர் நடவடிக்கை நாம் ஏற்கனவே இரண்டாம் நாட்கள் பார்த்தோம். சுகர் நடவடிக்கைக்காக சூழல் மாற்றங்களை தவிர்க்க வேண்டிய தேவை இருக்கும். பாதிப்பை ஏற்படுத்தும் பயன்படுத்துறது இந்த வீட்டு காப்பி போல மூணாவதுக்கு நாலாவது இது சட்டி பிளஸ் முடியாத வரல. அது வந்து இது நிரந்தர செலவு இஎஸ்டி மொத்த செலவு கூட்டி மொத்த செலவு மொத்தம் மாறும். சூழலை மாசுபடுத்துவது தொடர்பாக அவர்களை அறிவியல் அவர்களை இவ்வளவு கலப்பணி தர பாதுகாப்பு பொருட்கள் பரவலாக இருப்பதால் அதிகரிப்பதாக அடுத்தது சுதந்திரமான வியாபாரம் காரணம் சந்தேகமான சிக்கல் தன்மை கொண்டதாக நாலாவது இதற்குரிய அதிகரிச்சு. ஐந்தாவது பூகோள மயமாக்கல் அதிகமாக ஏற்படுத்துகிறது. முகல் நடவடிக்கையாக உங்களுக்கு
தற்காலத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு தேவை அதிகரிக்க நுகர்வோர் பாதுகாப்பிற்கு நுகர்வோர் வணிகர்கள் நுகர்வோர் பாதுகாப்பு நுகர்வோருக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சமமான தரமான பொருட்களை தரமான பொருள் உற்பத்தி பொருள் சரி boss. MCQ செய்யறது சரி எத்தனை MCQ செய்யறீங்க ரைட் மார்க்கிங் கேள்வி நிலையான அளவு திட்ட விளைவு என்பதால் கருதப்படுவது எல்லா உள்ளீடுகளும் அதிகரிக்கும் போது இல்ல நிலையான அளவு திட்ட விலக்கிற்கு நீண்ட கால சராசரி செலவு தொடர்ந்து சீராக காணப்படும். நாலாவது விட பதினெட்டாம் கேள்வியில பாருங்க ஒரு அட்டவணை வந்திருக்குல்ல அதுல உங்களுக்கு குறுங்காலத்திலே நீண்ட காலத்துல என்ன நடக்கும் குறுங்காலத்துல பாருங்க மொத்த செலவு 10-18 போதானே சராசரி செலவு போனோம்னா மொத்த செலவு கியூவால பிரிக்கும். அப்ப 10 ஒன்றால பிரிச்சா 10 18 ரெண்டால பிரிச்சா 9 3 பிரிச்சா 8. அப்ப செலவு என்ன செய்யுது குறைஞ்சி கொண்டு போகுது. அப்ப 4வது அல்லது 3வது வரும். இது பாருங்க நீண்டானது பாருங்க என்ன நடக்குது 10 ஒன்றால பிரிச்சா 10 22 ரெண்டால பிரிச்சா 11 செலவு கூடும். அப்ப சிக்கனம் மின்மைகள் அடுத்த கேள்வி சரியான சுற்றுகளை இனம் கண்டு கொள்ளும். இரண்டாவது விட சரி மூன்றாவது விட பார்க்க வேண்டும். குறுங்காலத்தில் வெளியீட்டின் ஒரு மட்டத்துக்கு பின்னர் சராசரி செலவு உயரும் சரி. 5வது விட 2 3 எல்லா உள்ளீடுகளும் 10 வீதத்தில் அதிகரிக்கும் போது வெளியீடு 10 வீதத்திலும் குறைவாக அதிகரிக்குமா? அப்படின்னா எல்லா உள்ளீடும் மாறுதல் நீண்டவா வீட்டு வீதத்தோட வெளியீட்டு வீதம் குறைவா இருக்கும். அப்ப என்ன விட அங்கே குறையும் லாபம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியானது லாபம் புதுமையை தூண்டும். ஆகவே 2வது 37வது வருங்காலத்தில் நிறுவனம் ஒன்றின் மொத்த செலவு வரையின் வடிவத்தை தீர்மானிக்கும். என்னோட 4வது மொத்த மாறும் செலவு நடத்தியாளதான் குறுங்காலத்துல மொத்த செலவு தீர்மானிக்கும். அவ்வளவு செஞ்சீங்க. சரி இப்ப நான் நோட் பார்ப்போம். சரியா எத்தனை பக்கம் நோட் அப்ப பார்த்தேன். சரி திரைப்போட்டி சந்தை முக்கியத்துவம் மரபேறும் நன்மைகள் முக்கியத்துவத்தின் மரபேறும் நன்மைகள் திரைப்போட்டி சந்தையில எந்த ஒரு இரகசியமும் இருக்காது. ஆகவே இரகசியம் இருக்காத இரகசியம் வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லுவோம் பொதுவாக. அது முதலாவது நன்மையாக இருக்கும்.
அங்க எல்லாரும் ஒரே விலையில தான் விற்பினர். அப்ப நியாயமான விலை காணப்படும். அது இரண்டாவது நன்மையாக இருக்கு. மூன்றாவது தெரிவிச்சு வந்துடும். வேண்டிய பொருளை வாங்கலாம். நிறைய ஆட்கள் நிறைய பொருள் ஒரே மாதிரி பொருளுக்கு தட்டுப்பாடு இருக்காது. வரிசையில காத்திருக்க என்பதை காணப்படும். ஓகேயா? ஒழுங்காலத்தில் நிறைவேற்றி நிறுவனம் எதிர்நோக்கும் வரையறைகள். வரையறைகளுக்கு மரபேறுவதோ பிரச்சனை. பிரச்சனை நிறைவேற்றி நிறுவனம் எதிர்நோக்கும் சந்தை விலை. தெரியும், சந்தை விலையை தான் இவர் ஏற்றுக்கொள்ளவும். இவர் தானா விலை அளிக்கலாம். நிறுவனம் தானாகவே விலையை நிர்ணயிக்க முடியாது. அது அண்டர்லைன் ஒன்று. நிறுவனம் தானாகவே விலையை நிர்ணயிக்க முடியாது. மாறாக சந்தை விலையிலேயே தனக்குரிய விலையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது முதலாவது. தொழில்நுட்பத்தை மாற்றலாம். உள்காலத்தில் வெளியீட்டின் அளவையில் செலவின் அளவையில் நிறுவனத்தில் உள்ள தொழில்நுட்பம் அதன் ஆட்சியமே தீர்மானம். நிறைகோட்டின் நிறுவனத்தில் குறுங்கால உற்பத்தி நடக்கும். குறுங்காலத்தில் நிறைகோட்டின் துறையில் நிறுவனம் ஒன்று தொழிலில் ஈடுபடும் போது எதிர்நோக்கும் வரையறைகள் அந்த தடைகள் பின்வரும். சந்தவில் மேலே இருக்கிறா திருப்பி அடிபட்டிருக்கு. சந்தவிலை, அதாவது நிறுவனம் தானாகவே விலையை நிர்ணயிக்க முடியாது. மாறாக சந்தை விலையை ஏற்றுக்கொள்ளும். இரண்டாவது தொழில்நுட்பம். குறுங்காலத்தில் வெளியீட்டின் அளவினையும் செலவினையும் நிறுவனத்தில் உள்ள தொழில்நுட்பமே தீர்மானிக்கும். ஒரேதான் சென்ற வடிவமைக்கா. இத்தகைய மட்டுப்பாடுகளுக்கு மத்தியில், மட்டுப்பாடுனா பிரச்சனை, மட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் நிறுவனம் உச்ச லாபத்தை, பொருளாதார லாபத்தை உழைப்பதையே பிரதான நோக்கமாக கொண்டு இயங்கும். இதற்காக பின்னர் தீர்மானங்களை மேற்கொள்ளும். உற்பத்தியை தொடர்ந்து மேற்கொள்வதா இல்லையா, அல்லது உற்பத்தியை தொடர்ந்து மேற்கொண்டால் எத்தனை அளவு? இதன் அடிப்படையில் நிறுவனம் இயங்கிக்க நிறுவனத்திற்கு 3 வகையான லாபம் கிடைக்கும். சாதாரண லாபம், அசாதாரண லாபம், நட்டம். அதை நான் இப்ப படத்துல காட்டப்படும். முதலாவது என்ன போட்டிருக்குது? சாதாரண லாபம். அதுக்குள்ள இருக்க வாசிங்க இருக்கா? நிறைகோட்டி நிறுவனம் சாதாரண லாபத்தை உழைக்கும் போது பின்வரும் பண்புகளை நான் இப்ப அதை படத்தை காட்ட போறேன். பாருங்க, நிறைகோட்டி நிறுவனம் சாதாரண லாபம் உழைக்க அப்படி இருக்கும்னு பாருங்க. என்ன கையோடைய பாருங்க. நிறைகோட்டி நிறுவனம் எம்ஆர் கோடி இப்படி இருக்கும். மாறாம் எம்ஆர் போட்ட எம்சி கோடு வெட்டேக்கு நிறுவனம் சமல்ல வந்து எம்ஆர் எம்சி வெட்டு. அப்ப 102 வெட்டு. ஏசி வந்து இதுல அதிதாழ்ந்த புள்ளியில சரியா? இப்ப நாங்க நிறுவனத்துல வருமானத்தை காணுவோம். பீட்டர என்ன வேணும்? எவ்வளவு கியூ சமல்ல 10 பேர் 100. அப்ப எவ்வளவு வருமானம்? ஈசி காண்றது ஏசிய கியூவோட இருக்கும். கியூவோட 100, அதுக்கு ஏசியோட 10. அப்ப எவ்வளவு? 1000. அப்ப லாபம் காணும். எக்கனாமிக் ப்ராஃபிட் சிஆர்ல இருந்து ஈஸியா கிடைக்கும். 1000 இருந்து 1000 கிடைக்கும். அப்பயுமே நாங்க சாதாரண லாபம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் கொஞ்சம் தூரம் படிக்கிறாங்க. இந்த டிசிக்குள்ள என்ன இருக்கு? வாடகை, கூலி, வட்டி, லாபம் வைக்கிறோம் இருக்குது. அப்ப அது இருக்கிறபடியா தான் நாங்க எந்த லாபம் சொல்றோம். பாத்தியம் பதினீதி படத்தை கால்குலேஷன் போடணும்.
நான் சரியா போட்டது அங்கே லாபம் சரியா? அடுத்த போவோம். அடுத்தது என்ன போடுறது? அசாதாரண லாபம். அடுத்த நாம பார்க்க போறோம் அசாதாரண லாபம். சரியா? சரி. அப்ப நான் விளங்கப்படுத்தின வாசிப்போம் ஈஸியா இருக்கும். அசாதாரண லாபம் இருந்தா இந்த வரைபடம் எப்படி வரும்னு பாருங்க. சரியா? அந்த இங்க பாருங்க. சரி. அசாதாரண லாபம் இருந்தா இது பி, இது கியூ, எம்ஆர் கோடி இப்படி இருக்கும். எம்ஆர் ஏஆர் டி இது சமனா இருக்கு. பிக்கு சமனாக இருக்கு. சரியா? ஓகே. எம்ஆர் கோட்டை எம்சி கோடு எடுத்தோம். அப்ப சமன் அடைந்து அதே நோடு. இப்ப வருமானம் தர கியூ 10 தர அப்ப எவ்வளவு 1000 ரூபாய் வரும். சரியா? ஏசி கோடு அங்கே இருக்குமெண்டா ஏஆர் கோடு கீழாக இருக்கும். அப்ப டிசி காணணும், ஏசிய கியூ அளவு இருக்கும். அப்ப இதுக்குரிய